ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித குலத்தோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கதையை பத்தி. ஒரு தேர்வு, அதோட விளைவுகள், அப்புறம் அறிவுன்னா என்ன, இதையெல்லாம் பத்தி பேசுற ஒரு கதை. சரி, வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்க, மனித குலத்தோட முதல் கதை எதுவா இருக்கும்? இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையமே. எல்லாமே எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? மனிதனோட உருவாக்கம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு செயல்முறை. முதல்ல கடவுள் என்ன பண்றாருன்னா, நிலத்துல இருக்கிற மண்ணை எடுத்து அதுல இருந்து மனிதனை உருவாக்குறார். இதுல இருந்தே நமக்கு தெரியுது பூமிக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு. அப்புறம் ஒரு முக்கியமான கட்டத்துல அவனோட மூக்குல உயிர் மூச்சை ஊதுறார். பாருங்க, இது வெறும் ஒரு உருவத்தை செஞ்சது மட்டும் இல்ல, அதுக்கு உயிரை கொடுத்தது மாதிரி. இந்த 2 ஸ்டெப்ஸும் சேரும்போதுதான் ஒரு முழு மனிதன் உருவாகிறான். அந்த ஒரு செயல்தான் வெறும் மண்ணா இருந்த ஒண்ணு உயிருள்ள மனுஷனா மாத்துச்சு. இதுதான் மனுஷனோட வாழ்க்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஒரு மொமெண்டம் தான் மனுஷனுக்கும் அவனை படைச்சவருக்கும் நடுவுல இருக்கிற உறவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா அமையுது. சரி, மனுஷனை படைச்சாச்சு. அடுத்தது என்ன? அவனுக்காக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வீடு ரெடி பண்ணப்படுது. அந்த இடம்தான் ஏதேன் தோட்டம். அது சும்மா ஒரு கார்டன் மட்டும் இல்ல, அது ஒரு கம்ப்ளீட் உலகம். எந்த குறையும் இல்லாத அப்பாவித்தனம் மட்டுமே நிறைஞ்ச ஒரு உலகம். அந்த தோட்டத்தை பத்தின வர்ணனை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகான மரங்கள், சாப்பிடறதுக்கு நல்ல பழங்கள்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த தோட்டத்தோட சென்டர்ல 2 ஸ்பெஷல் மரங்கள் இருந்துச்சு. ஒன்னு வாழ்வின் மரம், அதாவது எட்டர்னல் லைஃப் கொடுக்கற மரம். இன்னொன்னு நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம். சிம்பிளா சொல்லணும்னா நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற அறிவு கொடுக்கற மரம். இந்த 2 மரம் தான் முழு கதைக்குமே ரொம்ப முக்கியமானதா மாறப்போகுது. இப்படி ஒரு ஸ்வர்க்கத்துல ஒரே ஒரு ரூல் தான் இருந்துச்சு, ஜஸ்ட் 1 ரூல். அது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டுச்சு. நல்லது கெட்டது அறிவை தர அந்த மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை மீறினா விளைவு மரணம். இதுதான் இந்த கதையோட முக்கியமான பிரச்சனையே. இப்போ கதைக்குள்ள ஒரு புது கேரக்டர் என்டர் ஆகுது. இந்த கேரக்டர் தான் இனிமே நடக்க போற எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்க போகுது. அங்கிருந்து அமைதியை கலைக்க போகுது. அது யாருன்னா பாம்பு. கடவுள் படைச்ச காட்டு விலங்குகள்லயே பாம்பு தான் ரொம்ப சூழ்ச்சி நிறைஞ்சதுன்னு சொல்லப்படுது.
அதோட வேலை என்னன்னா அதிகாரத்தை கேள்வி கேட்கறது, மனசுல சந்தேகத்தை விதைக்கிறது. சோ இது சும்மா ஒரு விலங்கு இல்ல, இது ஒரு ஐடியாவோட சிம்பிள்னே சொல்லலாம். பாம்பு பேசுற முதல் வார்த்தைகளை நல்ல கவனிங்க. அது நேரா போய் அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலா ஒரு சந்தேகத்தை மட்டும் தூவுது. கடவுள் உண்மையிலேயே தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்துல இருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குது. பாருங்க, கடவுள் சொன்னதை லேசா ட்விஸ்ட் பண்ணி ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குது. இதுதான் சூழ்ச்சியோட முதல் ஸ்டெப். இங்கேதான் அசல் மோதலே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் கடவுளோட தெளிவான வார்னிங், இன்னொரு பக்கம் பாம்போட ரொம்பவே அட்ராக்டிவான வாக்குறுதி. பாம்பு சொல்லுது, நீங்க சாகவே மாட்டீங்க, உங்க கண்கள் திறக்கும், நீங்க கடவுள் மாதிரி நல்லது கெட்டது தெரிஞ்சுப்பீங்கன்னு. இப்போ அந்த பெண்ணுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு, ரெண்டும் நேர் எதிர். அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. கதை இப்போ அதோட கிளைமேக்ஸ்க்கு வருது. இவ்ளோ வார்னிங், இவ்ளோ வாக்குறுதின்னு எல்லாம் கேட்டாச்சு. இப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த பெண் அந்த மரத்தை பாக்குறா. அவளோட கண்ணுக்கு அந்த பழம் 3 விதமா ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. ஒன்னு, அது சாப்பிட நல்லா இருக்கும்னு தோணுது. 2வது, பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி அழகா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா, அத சாப்பிட்டா நமக்கு அறிவு கிடைக்கும்னு தோணுது. ஒரு புது பவர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த 3 காரணமும் தான் அவளை அந்த முடிவை எடுக்க வைக்குது. அப்புறம் அந்த விஷயம் நடந்துடுச்சு. அவ அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டா. அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. ஆனா கதை இதோட முடியல. அவ மட்டும் சாப்பிடல, அவ அந்த பழத்தை தான் கூட இருந்த தான் கணவனும் கொடுத்தா. பாத்தீங்களா, இந்த முடிவு ஷேர் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அதோட விளைவுகளும் ஷேர் பண்ணப்படணும் இல்லையா? அவ கொடுத்தத அவனும் சாப்பிட்டான். இந்த ஒரு செயல் மனித குலத்தோட முதல் கீழ்ப்படியாமைய கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ 2 பேருமே அந்த முடிவுல பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்க. பாம்பு சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரோட கண்களும் திறக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க பார்த்த காட்சி அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்ல. சரி, அதோட விளைவு என்னன்னு இப்ப பாப்போம். ஆமா, பாம்பு சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான். அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஆனா இது ஏதோ தெய்வீகமான பார்வையெல்லாம் இல்ல. இது ஒரு புதுவிதமான வலி நிறைஞ்ச ஒரு விழிப்புணர்வு. அந்த புது அறிவோட முதல் விளைவு என்ன தெரியுமா? அவங்க நிர்வாணமா இருக்கிறத அவங்களே உணர்ந்ததுதான். அது வரைக்கும் ரொம்ப இயல்பா இருந்த ஒரு விஷயம் இப்ப அவங்களுக்குள்ள வெக்கத்தை கொண்டு வந்துடுச்சு. அவங்களோட அந்த அப்பாவித்தனம் ஒரே நிமிஷத்துல காணாம போச்சு. உடனே அவங்க அத்தி இலைகளை வச்சு தங்களை மறைச்சுக்க முயற்சி பண்ணாங்க. அவங்களோட அந்த புது உண்மைய மறைக்க பார்த்தாங்க. கடைசியா இந்த பழங்கதை நம்ம கிட்ட ஒரு பெரிய கேள்விய விட்டுட்டு போகுது. பாம்பு சொன்ன அந்த அறிவு, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற அந்த திறன், அது உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு வரமா இல்ல சாபமா? இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த கேள்விக்கு இன்னும் பதில் தேடிட்டு தான் இருக்கும். திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். இன்னைக்கு நாம 2 முக்கியமான வார்த்தைகளை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பாவம், அப்புறம் அருள். ஒரு தனி மனுஷனோட ஒரே ஒரு முடிவு நம்ம எல்லாரோட விதியையும் எப்படி மாத்திச்சுன்னு சொல்லப்படுற ஒரு ஆழமான நம்பிக்கையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒருத்தரோட முடிவு நிஜமாவே ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையோட விதியே மாத்த முடியுமா?
இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட ஆரம்பம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கான பதில் எங்க தொடங்குது தெரியுமா? ஒரு தோட்டத்துல. ஆமா, எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருந்த ஒரு கதையில இருந்துதான் நாம ஆரம்பிக்க போறோம். எல்லாம் ஆரம்பிச்ச இடம் ஏதேன் தோட்டம். யோசிச்சு பாருங்க, கடவுள் முதல் மனுஷனான ஆதாம படைச்சு ஒரு குறையில்லாத ரொம்ப பரிபூர்ணமான ஒரு உலகத்துல வைக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் அமைதியா இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் உலகத்துல ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு விதி. இந்த நன்மை தீமை பத்தி சொல்ற மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடாத. இதுதான் இந்த ரூல். ஆனா அந்த ரூலை மீறினா விளைவு ரொம்ப ரொம்ப கடுமையானது, மரணம். ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. அங்க சூழ்ச்சி விரைஞ்ச ஒரு குரல் கேக்குது. பாம்பு உருவத்துல வந்த அந்த சோதனை மனசுல ஒரு சந்தேக விதைய விதைக்குது. நீங்க சாகவே மாட்டீங்க அப்படின்னா அந்த பாம்பு சொல்லுது. அது மட்டும் இல்ல, உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க கடவுள் மாதிரி நல்லது கெட்டது தெரிஞ்சுக்குவீங்க. இங்க கவனிச்சிங்களா? இது வெறும் ஒரு தடைய மீற சொல்றது இல்ல, ஞானத்துக்கும் சக்திக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு ஆசை காட்டுது. அந்த ஆசை வார்த்தைய நம்பி அவங்க அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. அப்புறம் தன் கணவனுக்கும் கொடுக்கறாங்க, அவரும் சாப்பிடுறாரு. பாக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரு சின்ன செயல்தான் மனுஷ வரலாற்றோட போக்கே மாத்துன முதல் பாவம்னு சொல்லப்படுது. சரி, அந்த தோட்டத்துல நடந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பரவிச்சு? இதுக்கு பல நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் இந்த பாவை எப்படி பரவிச்சுங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விளக்கத்தை கொடுக்கறாரு. பவுலோட வாதத்தோட மையமே இதுதான். ஒரே ஒரு மனிதன், அவர் மூலமா தான் பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. இது ஏதோ அவரோட பர்சனல் தப்பு மட்டும் இல்ல, இது ஒரு செயின் ரியாக்ஷனா ஆரம்பிச்சு வச்ச ஒரு சம்பவம். இந்த செயலுக்கு அவர் சொல்ற பேரு குற்றம். அதாவது ஆதாமோட அந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாத செயல், அந்த ஒரு குற்றம் தான் பாவம் மரணம்னு ரெண்டையும் உலகத்துக்குள்ள கொண்டு வந்து ஒட்டுமொத்த மனுஷ குலத்தையும் பாதிச்சதுன்னு பவுல் விளக்குறாரு. இந்த டைம் லைனை பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மரணம் உலகத்துக்குள்ள வருது. அதுக்கப்புறம் மோசே வர்ற வரைக்கும், அதாவது சட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் மேல மரணம் ஆட்சி செய்யுது. அதுக்கப்புறம் சட்டம் வந்தப்போ எது பாவம்னு தெளிவா வரையறுக்கப்பட்டுச்சு. ஆனா மரணமோட அந்த விளைவு அதுக்கு ரொம்ப முன்னாடியே இருந்துட்டு தான் இருந்துச்சு. சரி, இவ்வளவு பெரிய உலகளாவிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அந்த மூல நூல் பிரச்சனைய விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பதில கொடுக்குது. அதுதான் அருள், அதாவது கிரேஸ். இங்கதான் கதையோட மொத்த டேர்னிங் பாயிண்டே இருக்கு. செய்யப்பட்ட குற்றமும் கொடுக்கப்பட்ட அருளும் ஒன்னில்ல, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல. சொல்ல போனா தீர்வுங்கிறது பிரச்சனைய சரி பண்றது மட்டும் இல்ல, அது பிரச்சனைய விட பன்மடங்கு பெருசு. மறுபடியும் பாருங்க, ஒரே ஒரு மனிதர், இயேசு கிறிஸ்து, அவர் மூலமா கடவுளோட அருள் கொடை வருது. எப்படி பாவம் ஒரு மனிதர் வழியா வந்துச்சோ அதே மாதிரி தீர்வும் இன்னொரு மனிதர் வழியா வருது. ஒரு அழகான பேட்டர்ன் இல்லையா? அருள்னா நாம பொதுவா மன்னிப்புன்னு நினைப்போம். ஆனா இங்க அர்த்தம் அதை விட ஆழமானது. இது நாம தகுதியானவங்கிறதுக்காக கிடைக்கிறது இல்ல, இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இந்த பரிசு பாவத்தோட எல்லா விளைவுகளையும் உடைச்சு நமக்கு விடுதலையும் முடிவே இல்லாத வாழ்வையும் கொண்டு வர்ற ஒரு சக்தி. சரி, இப்போ நாம இந்த வாதத்தோட மைய பகுதிக்கே வந்துட்டோம். அதாவது அந்த ரெண்டு செயல்களையும், ஆதாமோட செயல், கிறிஸ்துவோட செயல், இது ரெண்டையும் நேரடியா ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த ஒப்பீடு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு பக்கம் பாருங்க, ஆதாமோட கீழ்ப்படியாமை, அது தண்டனையையும் மரணத்தையும் கொண்டு வந்துச்சு. இன்னொரு பக்கம் கிறிஸ்துவோட கீழ்ப்படிதல், அது விடுதலையையும் வாழ்வையும் கொண்டு வந்துச்சு. ஒருத்தரோட குற்றம் உண்டாக்கின பாதிப்ப இன்னொருத்தரோட செயல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்தி அமைச்சிருக்கு பாருங்க. இந்த லாஜிக்க நல்ல கவனிங்க. ஒருத்தரோட கீழ்ப்படியாமையால நிறைய பேர் பாவியானாங்க. ஆனா இன்னொருத்தரோட கீழ்ப்படிதலால நிறைய பேர் நீதியுள்ளவங்களா ஆக்கப்படுவாங்க. ஒரே ஒரு குற்றத்தோட விளைவு தண்டனை. ஆனா இங்க பல குற்றங்களுக்கு பிறகும் கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? விடுதலை. எப்படி பார்த்தாலும் அருளோட சக்தி பாவத்தோட சக்தியை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு உச்சகட்டமா அந்த மூல நூல் ஒரு பவர்ஃபுல்லான வரிய சொல்லுது. பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணைகடந்து பெருக்கெடுத்தது. அடடா, இந்த ஒரு வரிதான் இந்த முழு விளக்கத்தோட சாரம். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இறையியல் கட்டமைப்பு அருள்ங்கிறத பாவத்துக்கான ஒரு பதில்னு மட்டும் சொல்லல, அது பாவத்தை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த, எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு பேராற்றல்னு சொல்லுது.
கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உலகளாவிய பிரச்சனை, ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு தீர்வுன்னு சொல்ற இந்த இறையல் பார்வை மனுஷனோட இயல்பை பத்தியும் நம்பிக்கைய பத்தியும் நாம வச்சிருக்கிற பார்வைய மாத்துமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில முக்கியமான தருணங்கள் வரும். ஒரு பக்கம் உடனடி தேவை, மறுபக்கம் நம்மளோட கொள்கைகள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அப்படி ஒரு ஆழமான போராட்டத்தை பத்தின ஒரு கதையத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் பழங்கதை மட்டும் இல்லைங்க, நம்மளோட மனித இயல்பையே தோண்டி துருவி பார்க்கிற ஒரு விஷயம். சும்மா யோசிச்சு பாருங்க, 40 நாட்கள் சுத்தி பார்க்கிற இடமெல்லாம் வறண்ட பாலைவனம், கூடவே கொடூரமான பசி. இந்த 3 வார்த்தைகளே ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்குது இல்லையா? தனிமை, வெறுமை, உடல் சோர்வு, இப்படி ஒரு சூழல்ல தான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போராட்டம் நடக்க போகுது. சரி, இந்த மாபெரும் மோதலுக்கான களம் எப்படி அமைக்கப்பட்டுச்சு? இது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு பிளான் பண்ணி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு. இங்க பாருங்க, களம் ரொம்ப தெளிவா செட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ஆன்மீக பயணம். அதோட நோக்கமே சோதனையை எதிர்கொள்றது தான். 40 நாள் நோன்புக்கு அப்புறம் இயேசு உடல் அளவுல ரொம்பவே பலவீனமான ஒரு நிலையில இருக்காரு. இதுதான் சோதிக்க வரவங்களுக்கு அவரை அணுகிறதுக்கு சரியான தருணம். பொதுவாவே ஒருத்தர் ரொம்ப பலவீனமா இருக்கிற நேரத்துல தானே சோதனை வரும். இப்போ முதல் சோதனை ஆரம்பிக்குது. இது மனுஷனோட ரொம்ப அடிப்படையான, தவிர்க்கவே முடியாத ஒரு தேவையை குறிவைக்குது. அதுதான் பசி. உடலோட தேவையை வச்சு ஆன்மாவை எப்படி சோதிக்கிறாங்கன்னு பாப்போம் வாங்க. சோதனையாளனோட முதல் வார்த்தைகளை கவனிச்சிங்களா? நீர் இறைமகன் என்றால். இது ஒரு நேரடி சவால். இது வெறும் பசியை தோன்ற கேள்வி மட்டும் இல்ல, இயேசுவோட அடையாளத்தையே கேள்வி கேட்டு, நீ உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவனா இருந்தா அதை இப்போ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு தூண்டுது இல்லையா? இதுதான் முதல் சோதனையோட மையப்புள்ளி. உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குன்னா அதை உங்க சொந்த தேவைக்காக, அதுவும் நீங்க பசியோடு இருக்கும்போது பயன்படுத்துறதுல என்ன தப்புன்னு தோணும் இல்லையா? இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதோட பின்விளைவுகள் ரொம்ப ஆழமானது. ஆனா இயேசுவோட இந்த பதில் பிரச்சனையோட மொத்த கோணத்தையுமே மாத்திடுது. இது வெறும் உடல் பசிய பத்தினது இல்ல, இது ஆன்மீக வாழ்வை பத்தினதுன்னு அவர் சொல்றாரு. உடனடி தேவையை விட ஒரு உயர்ந்த கொள்கை எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சுருக்கமா சொன்னா, வயிறு மட்டும் வாழ்ந்தா பத்தாது, ஆன்மாவும் வாழணும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முதல் சோதனை உடல் ஆசைகளை பத்தினது. உடனடி சுகத்தை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல ஆன்மீக நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறதாங்கிறது தான் இங்க இருக்கிற போராட்டம். சரி, உடல் ஆசைய ஜெயிச்சாச்சு. ஆனா சோதனை இத்தோட முடியல. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. காலமும் மாறுது, சோதனையோட தன்மையும் ரொம்பவே மாறுது. இப்போ தனிப்பட்ட தேவையிலிருந்து ஒரு பொதுவான காட்சிக்கு நகருது. பாருங்க, தனிமையான பாலைவனத்திலிருந்து இப்போ மக்கள் கூடுற ஒரு புனிதமான இடத்துக்கு, அதுவும் கோவிலோட உச்சிக்கு களம் மாறி இருக்கு. இங்க நடக்க போற சோதனை தனிப்பட்ட பசிய பத்தினது இல்ல, இது ஊரே பாக்குற மாதிரி ஒரு பொதுவான வெளிப்பாட்டை பத்தினது. இங்கதான் சோதனை இன்னும் தந்திரமா, இன்னும் சூட்சமமா மாறுது. இப்ப சாத்தான் மறைநூலையே தனக்கு சாதகமா பயன்படுத்துறான். கடவுளோட வார்த்தைகளை வச்சு கடவுளை சோதிக்க தூண்டுறான். இது எவ்வளவு ஒரு நுட்பமான அணுகுமுறை பாருங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. கடவுளை நம்புறதுக்கும் கடவுளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்க விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுங்கன்னு கேட்கறது உண்மையான நம்பிக்கையா இல்ல அது கர்வத்தோட வெளிப்பாடா? மறுபடியும் இயேசு மறைநூல்ல இருந்து தான் பதில் சொல்றாரு. தப்பா பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனத்துக்கு சரியா பயன்படுத்தப்பட்ட இன்னொரு வசனத்தின் மூலமா பதிலடி கொடுக்கிறாரு. உண்மையான விசுவாசம்ங்கிறது ஆர்ப்பாட்டமான செயல்கள்ல இல்ல, அது ஆழமான நம்பிக்கையில தான் இருக்குன்னு இது காட்டுது. அப்போ இந்த 2வது சோதனை ஆன்மீக கர்வத்தை பத்தினது. அதாவது நம்மளோட விசுவாசத்தை தனிப்பட்ட புகழுக்காகவும், மத்தவங்க முன்னாடி ஒரு காட்சிக்காகவும், தற்பெருமைக்காகவும் தவறா பயன்படுத்துறதுக்கான ஒரு தூண்டுதல். சரி, இப்போ நாம கடைசி மற்றும் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சோதனைக்கு வந்துட்டோம். தனிப்பட்ட தேவை, பொதுவான கர்வம், இதையெல்லாம் தாண்டி இப்போ உலகளாவிய அதிகாரத்துக்கு சோதனை நகருது. இதுதான் கிளைமேக்ஸ். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் தனிமையான கரடு முரடான ஒரு மலையோட உச்சி, இன்னொரு பக்கம் அவருக்கு காட்டப்படுற ஒரு காட்சி, உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் அதோட பிரம்மாண்டமான அழகும். இதுதான் யதார்த்தத்துக்கும் பேராசைக்கும் நடுவுல நடக்கிற கடைசி போராட்டம். இதுதான் சோதனையாளனோட கடைசி மற்றும் நேரடியான ஆஃபர். ரொம்ப சிம்பிள். அதிகாரம் வேணும்னா என்ன வணங்கு. இது ஒரு நேரடியான வர்த்தகம். உன்னோட வழிபாட்டை கொடு, உலக அதிகாரத்தை எடுத்துக்கோ. இது நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு தர்ம சங்கடம் தான். ஒரு பெரிய அதிகாரத்துக்காகவும் வெற்றிக்காகவும் நம்மளோட நேர்மையையும் கொள்கைகளையும் விட்டு கொடுக்கறது சரியா? இதுதான் 3வது சோதனையோட முக்கியமான சாரம். கொடுக்கப்பட்ட சாய்ஸ் இதை விட தெளிவா இருக்கவே முடியாது.
ஒரு தட்டுல மகத்தான உலக அதிகாரம், இன்னொரு தட்டுல அதுக்காக கொடுக்க வேண்டிய விலை ஒருத்தரோட ஆன்மாவையே கொடுக்கணும். இது ஒரு முழுமையான, திரும்ப பெற முடியாத சமரசம். இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயமும் அழகா சுருக்கமா புரியும். ஒவ்வொரு சோதனையும் அதுக்கான பதிலும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பின்பற்றுது. இது உடல், ஆன்மா, அப்புறம் அதிகாரம்னு எப்படி படிப்படியா தீவிரமாகிற ஒரு போராட்டம்னு நீங்க பார்க்கலாம். சோதனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு, பதில்களும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த மோதலோட இறுதி மற்றும் உறுதியான உச்சகட்டத்துக்கு வருவோம். இது வெறும் ஒரு பதில் மட்டும் இல்ல, இது ஒரு கட்டளை. அகன்று போ சாத்தானே, இந்த வார்த்தைகள் மொத்த விவாதத்தையும் நிறுத்தி சோதனைகளை உறுதியா முடிவுக்கு கொண்டு வருது. இத்தோட பேச்சுவார்த்தை முடிஞ்சது, அதிகாரம் நிலைநாட்டப்படுது. இந்த கடைசி மோதலோட உடனடி விளைவுகளை இந்த படிகள் காட்டுது. உறுதியான நிலைப்பாடு எடுத்த உடனே சோதனை முடிஞ்சிடுது. அதைத் தொடர்ந்து ஆன்மீக ஆதரவும் கிடைக்குது. சரி, இந்த பழங்கால கதையை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட இணைச்சு இந்த அலசல முடிக்கலாம். உடல் ஆசை, தற்பெருமை, அதிகார ஆசை, இந்த அடிப்படையான சோதனைகள் வேற வேற உருவத்துல நம்மளோட அன்றாட முடிவுகள்லயும் சரி, சவால்கள்லயும் சரி தொடர்ந்து வெளிப்பட்டுட்டு தானே இருக்கு இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள்,
திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். அருள்
வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே உடைய திருவயிற்றில் கனியுமான